எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா சரணா ஸ்டோர் தாண்டி அங்கே பல்க் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா பஸ் அங்கே தான் நிற்குதான். ஸோ அங்கே போய் என் தம்பி ஏற்றி வர சொன்னால் அங்கே போய் ஏறிடுவேன். சாப்பிடணும். அது காயத்தாரில் பாலாஜி பவன் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுவாங்க, அங்கே சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இந்த டைம் நம்ம ட்ரெயினில் போகல. அஃப்கோர்ஸ் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல. ஸோ பஸ்ஸில் வரும் ஃப்ளிக்ஸ் பஸ், FLIX ஃப்ளிக்ஸ் பஸ். நல்லாயிருக்கும் பஸ். அந்த பஸ் ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அண்டு நமக்கு வந்து லோவர் பர்த் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்டு போக அப்டேட் பண்ணுறேன். சென்னை தான் கிளம்பிட்டுருக்கேன். பேக்கிங்லாம் முடிஞ்சுட்டு தலை மட்டும் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு சரி சென்னை ரீச் ஆனதும் சொல்கிறேன். ஓகே, பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஸ்டைலாம் பண்ணிச்சு. ரெகுலர் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியாச்சா. ஸோ இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படியே கிளம்பி பைக்கில் போயிட்டு பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு போயிடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து 7:30 ஆகிவிட்டது. நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். 7:45 7:35 பஸ் ஸ்டாண்ட். வேணும் தான் 7:30 கிளம்பணும். முன்னோடியே போய் நான் அதுக்கு வெயிட் பண்ணணும் பண்ண மாட்டேன். பின்னாடி இருக்கிறது போர் இது பட்டுறாண்டி. இல்லைங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஆப்பிள் ட்ரீ முன்னாடி நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். சீட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே இல்லை. வருவாங்க ஆல்ரெடி யாரோ சொன்னாங்க 1 year. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். என் நகத்தை பாருங்கள், என் நகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. யாராவது சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, என் பேக் காமிக்கிட்டா. அதோ என் பேக், அருமையான பேக். இந்த பேக் எங்கே உள்ள பேக் தெரியுமா? என் தம்பி எனக்கு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணும்போது வாங்கிட்டு வந்தான். அப்போ உள்ள பேக் என்ன எப்படி இருக்குது? ஃப்ளிக்ஸ் பஸ்ஸுங்கிறதால ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கும். சீரீஸ் ஃபோனு கீழே விழுந்துச்சு. சீரீஸ் தான், அதனால் இருக்கு. நம்ம வந்து ஏவிகே பஸ்ஸை தாண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏவிகே ட்ராவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து GMR ட்ராவல்ஸ். அதை நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போகிறதா அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. தோடுகிற ஒருத்தர் வரலன்ட்டாங்க. சுஜிதானே அப்புறம் சோலோ ட்ரிப். ஏசி பஸ் தான். இதுதானே நான் ஸ்வெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஸ்வெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போ வந்து கயத்தார் டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற பாலாஜி பவனில் நிற்குது. என்ன ஹோட்டல், நல்லா பெரிய ஹோட்டல். எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிற்குது. என் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஏறணும். வேறு ஏதாவது பஸ்ஸில் ஏறி போயிடக்கூடாது. இந்த பிரச்சனை வேறு இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஸ்நாக்ஸ் வாங்கலாம், என்னன்னா வாங்கி சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய பஸ் ஃப்ளிக்ஸ். வந்ததுக்கு ஃபுட் எதுவும் சாப்பிடல. ஐஸ்கிரீம் வாங்க, பிளாக் கலர் 60 rupees. அருண் ஐஸ்கிரீம் எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்கிறேன். இனிமே பஸ் எடுக்கும்போது ஏறணும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸ்ரீ பாலாஜி பவன் அது வரைக்கும் வெளில இருக்கும். என் பக்கத்தில் ஒரு பாப்பா உட்காந்து வருது. சரியா, அந்த பாப்பாவுக்கு வந்து ஜன்னல் சீட் வரும். நானே உருண்டு போயிடுவேன்னு தான் ஜன்னல் சீட்டில் கேட்டுட்ருக்கேன். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டி வந்து இப்போ ஜூஸ் குடிக்கிறதுன்னு பாடியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வரத்தானே பாடியிருக்காங்க. ஜூஸி லேண்ட் இருக்கா. ஸோ நான் அங்கே வச்சு சாப்பிடவே இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ இப்போ வந்து காஃபி குடிப்பேன். ஜூஸ் தான் குடிப்பேன். ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தால் குடிப்பேன். ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கிறோம். உடம்புக்கே நிறைய அல்சர் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? பன்னீர் மேகி வித் அவகடா ஜூஸ். ஓகே,
இருக்கா அவக்கடை நல்லா வயசு குழு குழு குழுங்குது. அப்புறம் வந்து என்ன எடுத்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.